நீங்க Instagram, YouTube ஷார்ட்ஸு, வால்பேப்பர், கேலண்டர்ல கூட பார்த்துருக்கலாம். ஆனா, ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? நயகரா நீர்வீழ்ச்சி வந்து ஃபோட்டோல பார்த்தத விட நேர்ல 100 மடங்கு செம்மையா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நெறைய வால்பேப்பர்ஸ் நம்ம வச்சிருந்திருப்போம். நான் முதல்ல பார்த்தப்போ, இது உண்மையா இருக்குமா? இல்ல Can we சிஜே skip to the good part? போட்டிருக்காங்களா? அப்படின்னு தோணுச்சு. அவ்வளவு பிரம்மாண்டமா இப்போ இந்த வீடியோல நயகரா பற்றி நிறைய இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட், தெரியாத கதை, என்ன செய்யலாம், எங்க இருந்தா பெஸ்ட் வியூ கிடைக்கும் அப்படின்னு எல்லாமே பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா கடைசில ஒரு செம்ம சர்ப்ரைசிங் ஃபேக்ட் இருக்கு. முதல்ல ஒரு கேள்வி. நயாகரா ஃபால்ஸ் வந்து அமெரிக்கால இருக்குதா? இல்லன்னா கனடால இருக்குதா? பல பேருக்கு இந்த டவுட் இருக்கு. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ஒரு நீங்க வீடியோஸ் பார்த்தாலுமே கனடாலருந்து வியூ போட்டிருப்பாங்க. சில பேர் யுஎஸ்லேருந்து வியூஸ் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து எங்க போய் பார்க்கணும் அப்டின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பல பேருக்கும் இந்த டவுட் இருக்கும். ஆனா இதோட சரியான பதில் என்ன அப்டின்னா, 2 நாட்டிலயுமே இருக்கு. ஆமா. அது எப்படி ஒரு பிளேஸ் வந்து 2 நாட்டிலயும் இருக்கும் அப்டின்னா, அமெரிக்காவுக்கும், கனடாவுக்கும் நடுவுல பார்டர் மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த நயக்ரா ஃபால்ஸ். அதனால ஒரு பக்கம் நின்னா அமெரிக்கா, மறுபக்கம் நின்னா கனடா. ஒரே வியூல 2 நாடுகளையும் பார்க்கலாம். இதோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம எல்லோருக்கும் நயக்ரா ஃபால்ஸ் அப்டின்னா ஒரு நீர்வீழ்ச்சி அப்படின்னு நெனப்போம். ஆனா உண்மையிலே அது ஒரு 3 வாட்டர் ஃபால்ஸ். 3 வாட்டர் ஃபால்ஸ் சேர்ந்தது தான் வந்து இந்த நயக்ரா. நாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு வாட்டர் ஃபால்ஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டாங்க. நயக்ரா வந்துருச்சா அப்படின்னு, வந்துருச்சு அப்படின்னாங்க. ஆனா அங்க வந்து நேம் டிஃபரெண்ட்டா போட்டிருந்துச்சு. எப்படி அப்படின்னா, ஆம் ஹார்ஷோ ஃபால்ஸ், அமெரிக்கன் ஃபால்ஸ், பிரைடல் வேலி ஃபால்ஸ் இந்த 3ம் சேர்ந்தது தான் நயக்ரா. இதுல வந்து ஹார்ஷோ ஃபால்ஸ் தான் சூப்பர் ஸ்டார். அதான் ரொம்ப பெருசு. அதான் அதிகமா தண்ணி விழுகிறது. அதனால எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஓடுற ஒரே இடம். சரி, இந்த நீர்வீழ்ச்சி எவ்வளவு பழசுன்னு கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். ஒரு 100 வருஷம்? 500 வருஷம்? இல்ல. சுமார் 12,000 வருஷத்துக்கும் பழமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நம்ம வரலாறு புத்தகத்துக்கு முன்னாடியே இது இருந்துச்சாம். ஐஸ் ஏஜ் முடிச்சப்ப பெரிய பனிக்கட்டிகளா உருவாகிய இந்த நீர்வீழ்ச்சி உருவானுச்சாம். இயற்கை சொன்ன மாதிரி சரி, இங்க ஒரு மாஸ்டர் பீஸ் பண்ணிடலாமா? 3, 2, 1. இப்ப ரெடியா இருங்க. இந்த ஃபேக்ட்ட கேட்டீங்கன்னா, அப்படியே மைண்ட் ப்ளோயிங்கா இருக்கும். ஒவ்வொரு நொடிக்கும் சுமார் 3000 டன் தண்ணீர் கீழ விழுகுது. ஒரு நொடி. நீங்க அந்த சென்டென்ஸ் படிக்கிறது நேரத்துல, ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கீழ போயிட்டுருக்கு. அதனால அங்க நின்னா அந்த சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் ஃபுல் வால்யூம் போட்ட மாதிரி இருக்கும். சில நேரம் அதாவது பக்கத்துல இருக்கவங்க பேசுறதே கேட்காது. நீங்க அங்க போய் நின்னா தான் அதோட உணர்ச்சி, இது வந்து நீங்க ஃபீல் பண்ண முடியும். ஆ யார்கிட்டயாவது நீங்க பக்கத்துல ஃபோட்டோ எடு அப்படின்னு சொல்லி கத்தி கூப்பிட்டா கூட தெரியாது. அந்த அளவுக்கு சவுண்டு பயங்கரமா இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா வந்து ஒரு நிமிஷத்துக்கே 3000 டன் தண்ணீர் வந்து கீழ விழுந்துச்சுன்னா, அப்ப எவ்வளோ சவுண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நெனச்சு பாருங்க. இப்ப நயக்ராவோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தெரியுமா? மேட் ஆஃப் மிஸ்ட் போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரைடு இருக்கு. அது நெக்ஸ்ட் வீடியோல நான் அத பத்தி அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா நான் காமிக்கிறேன். அந்த பேரே ரொம்ப கியூட்டா இருக்கும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவல். போட்ட அப்படியே நேரா நீர்வீழ்ச்சிக்குள்ள அப்படியே கொண்டு போயிட்டு போக போக அப்படியே மூஞ்சில பார்த்தீங்கன்னா, தண்ணி ஃபுல்லா சட்டை, கேமரால தண்ணி எல்லாமே அப்படியே ஃபுல்லா தண்ணி ஆகி தான் வெளிய வருவீங்க. பட் ஆனாலும் ரெயின் கோட் குடுக்குறாங்க. அதுக்குள்ளேயும் நனஞ்சு வந்துருவீங்க. அதுதான் அங்க ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்லணும். சரி, ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? 1901ல ஒரு பாட்டி, ஆமா ஒரு பாட்டி, ஒரு பேரல்குள்ள உட்காந்துக்கிட்டு நயகரா ஃபால்ஸ்ல இருந்து கீழ இறங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இத கேட்டபோதே ரொம்ப கிரேஸியா இருக்கா இல்லையா? ஆனா ஆச்சரியமா அவர் உயிரோட தான் வெளிய வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நெறைய பேர் வந்து அத காப்பி பண்ணிட்டு, நானும் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் உள்ள போனவங்க வரவே இல்ல. அதனால இப்ப அந்த
அத வந்து ஸ்ட்ரிக்ட்டா வந்து இது இல்லீகல். நீங்க யாருமே ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நெனச்சு, அத அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப அந்த மாரி யாரும் பண்றது கிடையாது. நயகரா வெறும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்ல. அது ஒரு பெரிய பவர் ஸ்டேஷன் கூட. அவ்வளவு தண்ணி வேகமா விழுகுறதுனால வந்து, ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் வந்து அங்க தான் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அ அதாவது நீங்க ரசிக்கிற வியூ அதே நேரத்தில லட்சக்கணக்கான வீடுகளுக்கு வந்து மின்சாரம் கொடுத்துட்ருக்கு. நேச்சரும், ஒர்க்கும் பண்ணுது. பார்த்தீங்களா? இப்ப நயக்ராவோட நைட் வியூ பத்தி பார்க்கலாம். பகல் நேரத்தில அழகா இருக்கும். ஆனா, இரவுல அத விட வேற லெவல். நாங்கலாம் வந்து ஈவினிங் 6 ஆனோனே கிளம்பிர்லாம் அப்படின்னு நெனச்சோம். ஆனா வந்து அப்பதான் ரஷ் வந்து ரொம்ப அதிகமா வந்துட்டுருந்தாங்க. அது வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டு வாட்டர் ஃபால் முழுக்க அப்படியே க்ளோவா இருக்கும். தண்ணிக்குள்ள எப்படி லைட்டுன்னு தானே நெனைக்கிறீங்க? அதோட செட்டிங்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ப்ளூ, ரெட்டு, கிரீனு, பர்பிள் அப்படியே லைவ் வால்பேப்பர் மாதிரியே தான் இருந்துச்சு. உண்மைய சொல்றேன். ஃபோட்டோ வால்பேப்பர் உயிர் பெற்று முன்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஃபோட்டோ லவ்வர்ஸ்களுக்கு ஒரு டிப்ஸு. நல்லா ஃபோட்டோ வேணும்னா காலை நேரத்தில போங்க. க்ரவுடு கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரெயின்போ வர சான்ஸ் அதிகம். ஆமா, வாட்டர் மிஸ்ட்ல ரெயின்போ வர மாதிரி இது வந்து ரொம்ப காமன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சில நேரம் டபுள் ரெயின்போ கூட கிடைக்குமா. அந்த ஃபோட்டோ Instagramல போட்டா கேப்ஷன்லாம் தேவையே இல்ல. வியூஸ் சும்மா பிச்சுக்கிட்டு அள்ளுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட் இன்னொன்னு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நயக்ரா ஃபால்ஸ் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா பின்னாடி நகருதாம். அதாவது வாட்டர் தொடர்ந்து ராக்க வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கு. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பிறகு அதோட ஷேப்பு வேற மாதிரி இருக்கலாம். நம்ம பார்க்குற நயக்ரா நம்ம தலைமுறைகளுக்கான வெர்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி மக்களே, நான் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்கேன் நயக்ரா பற்றி. இவ்வளோ வீடியோ பார்த்தாலும், எவ்வளோ ரீல் பார்த்தாலும், எவ்வளோ ஃபோட்டோ பார்த்தாலும், நேர்ல நிக்கிற ஃபீல் அதுவும் சம எதுவுமே கிடையாது. அந்த சத்தம், சவுண்ட் பயங்கரமா இருந்துச்சு. அந்த குளிர்ந்த நீரு, அந்த மேசிவ் வியூ இத நம்ம சில நிமிஷம் அமைதியா நிக்க வைக்கும். வாவ்! இயற்கை இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்னு சொல்லி யோசிச்ச அந்த ஒரு நிமிஷம், அந்த நயக்ராவோட மேஜிக் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நயக்ரா வந்தா உங்க எக்ஸ்பீரியன்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இது போல யுஎஸ் ட்ராவல் வீடியோ பார்க்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காதீங்க. அடுத்த வீடியோல இன்னொரு சூப்பரான இடத்துல சந்திப்போம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இளவரசி. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.